அது தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அந்த கட்சி விருப்பப்பட்டு என் தம்பி அவன் போட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டான். தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை அவன் பெயிண்ட் அடிச்சிட்டான். இந்த பெயிண்ட் அடித்ததுனால இத்தனை வருஷம் காலமாக இந்த ஊர்லேருந்து மண்ணெண்ணெயை வாங்கி மானிய மண்ணெண்ணெய் அரசாங்கம் தந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மண்ணெண்ணெயை தரமாட்டேன்னு சொல்லி இந்த ஊரில் உள்ள ஒரு சில அதாவது திமுக கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களெல்லாம் சேர்ந்து மேலிடத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி மேலிடத்து அதிகாரிகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா தந்துக்கிட்டு இருந்த மண்ணெண்ணெயை, அரசாங்கம் தந்துக்கிட்டு இருந்த மண்ணெண்ணெயை ஏதோ அவங்க காசுல தர்ற கணக்கா இந்த மண்ணெண்ணெயை நிப்பாட்டிட்டாங்க. இந்த மண்ணெண்ணெய் நிப்பாட்டுறதுனால யாருக்கு நஷ்டம்? பணக்காரன் உனக்கு நஷ்டம் இல்லை, நிப்பாட்டின உனக்கு நஷ்டம் இல்லை. பாவம், நான் தொழிலுக்கு போயிட்டு இருந்தேன், அன்றாடம் காட்சி எனக்கும் என் தம்பிக்கு தான் நஷ்டம். நீ ஒரு நாள் தரலைன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு நாள் தொழிலுக்கு போகலன்னா எனக்கு என்ன நஷ்டம் சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? என்ன மாதிரி நீ வாழ்ந்து பாரு, அதுக்கு உனக்கு தெரியும். நீ இஷ்டப்பட்ட பாவப்பட்ட ஜனங்களை அடிக்கிறிய, இதுக்காக தான் புதுசாக ஒரு கட்சி தொடங்கிருக்கு. அந்த கட்சி எப்படியோ எதுவும் எங்களுக்கு தெரியாது. அந்த கட்சிக்கு ஆதரவு வச்சுட்டு தான் என் தம்பி வேற அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கான். அதையும் நீ உன் அதிகாரத்திலையும் உன் ஆணவத்தினாலையும் நீ இதை அழிக்க ஆசைப்படுறிய. எப்படி? இதுக்கு தான் ஒரு புதுசா ஒன்று வரட்டு. வந்த பிறகு நாளைக்கு உள்ள தமிழகம் எப்படினாலும் சரிதான். ஒரு மக்களுக்கு தெரியாதா? இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நான் வாழ்ற ஊர்லயே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்படி அதிகாரிகளும் இந்த கட்சியில இருக்கிறவனும் இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிறவனும் சேர்ந்து இப்படி பாவப்பட்ட மக்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அதனாலதான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து இந்த கட்சி இனி வரக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.